நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் இந்நிகழ்ச்சியில் பேசக்கூடிய மிக முக்கிய தலைப்பு தமிழ்நாட்டை நெருங்கும் பெங்கால் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதா திமுக அரசு என்ற தலைப்பில் பேசப்போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நேற்று நள்ளிரவு நல்ல மழை பொழிந்தது. இன்று காலை இதுவரை தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் விட்டு மழை பொழிகின்றது. நேற்று டெல்டா பகுதியிலுடைய நிலவரங்கள் குறித்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் தெளிவான ஒரு செவ்வியை மக்களுக்கு கொடுத்திருந்தார். டெல்டாவில் தஞ்சாவூர் மற்றும் பல பகுதிகளில் நாகை மாவட்டம், திருவாரூரில் தண்ணி நிற்பது, பயிர்கள் மூழ்கியது, அது குறித்து நேற்று விவாதித்தோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற மிக முக்கியம் டெல்டா பகுதியையும் தாண்டி தற்போது சென்னை உள்பட 8 மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. புதுச்சேரியில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட நாளை சனிக்கிழமை மாலை இந்த டிப்ரெஷன் அல்லது சைக்ளோன் எப்படி வேண்டாலும் அதை சொல்வார்கள் வானவியலாளர்கள், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த மேல்நிலையாக அல்லது புயலாக மாறி கரையை கடக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதன் மூலமாக எதிர்பார்த்த நேரத்தில், சில நேரத்திற்கு சொல்வது திசை மாறி இருக்கிறது என்று சொன்னாலும், இது உண்மையிலேயே சென்னை, செங்கல்பட்டு, குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் கூட பல மாவட்டங்கள் இருந்தாலும் கூட எந்த மாதிரி தாக்கத்தை, கடலூர் போன்ற இடங்களில் ஆபத்தான பகுதிகள் எப்பொழுதும் மழை பொழியக்கூடிய இடம் ஒன்று. இரண்டாவதாக, டிசம்பர் மாதம் என்றாலே மக்களுக்கு ஒரு பயமும் அச்சமும் சமூகத்தில் இயற்கையாகவே மேலங்கி விடுகின்றது. நம்முடைய நிருபர் ஒருவர் சொல்கின்றார், நேற்று மாலை நான் கடற்கரைக்கு பொருள் வாங்குவதற்கு சந்தைக்கு சென்றபோது பைகளாக மக்கள் அள்ளி செல்கிற காட்சியை காண முடிகின்றது. ஒருவர் மட்டும் 8-10 பாக்கெட் பால் வாங்குகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்காக உருவாகிறது? மூன்றாவதாக எடுக்கப்பார கேள்வி, சென்னையில் ஒருவேளை எதிர்பார்க்காத மழை பொழிந்தால் கட்டமைப்புகள் சீரழிவு தொடர்கிறதா? அதை எப்படி சரி செய்ய போகிறார்கள்? அதெல்லாம் பேச போகிறோம். வாருங்கள். நம்மோடு பேசுவதற்கு நம்மிடத்திலே பூ உலகின் நண்பர் அமைப்பின் சார்பில் தோழர் வெற்றி செல்வன் இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். அதே போன்று ஓய்வு பெற்ற பொறியியல் வல்லுநர் ஐயா மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு ஐயா அவர்களை வரவேற்கிறேன். மத்திய துறை சார்ந்த ஆளுமை, எழுத்தாளர், பன்முகத்தன்மை கொண்ட ஐயா பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வணக்கம். எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய தனியார் வானிலை ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா செல்வகுமார் அவர்கள் இணைகிறார். செல்வகுமார் சார், நான் என்னுடைய முன்னிலையில் சொல்லிட்டேன், தற்போது எப்படி இருக்கிறது வானிலை, எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், விரிவாக எங்களுக்கு தாருங்கள். கண்டிப்பாக. தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது காரைக்காலுக்கு நேர்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. ஓகே. புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 330 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மெதுவாக நகர்ந்து வருகிறது. இது நாளை மாலை என்பது நாளை இரவு அல்லது 1ஆம் தேதி அதிகாலை தான் கரை கடக்கும் போல் தெரிகிறது. இது தமிழ்நாட்டின் கரையை முதலிலே சென்னையை தான் நெருங்கும். அதற்கு பிறகு சற்று திசை மாறி மாமல்லபுரம் அருகே கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நெருங்க தற்பொழுது மழைப்பொழிவு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல தொடங்க இருக்கிறது. இந்த நள்ளிரவுக்கு பிறகு சென்னையில் தொடங்கும் மழை நாளை காலையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். அதே நேரத்தில் காற்றும் மெல்ல வீச தொடங்கும். நாளை மதியத்திலிருந்து அது கனமழை பொழிவாக மாறி அது சென்னை மட்டுமல்ல, செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் உள்பகுதி, இந்த பகுதிக்கெல்லாம் நாளை மழை பிடிப்பு தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கும். மதியத்திலிருந்து கனமழையாக தொடர்ச்சியாக மாறும். அதே நேரத்தில் தரைக்காற்று சுமார் 45 இருந்தது, மாலையில ஒரு 65-75 கூட வாய்ப்பு இருக்கிறது. செல்வகுமார், இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த காற்று அழுத்த டிப்ரெஷன், இது காற்று அழுத்த தாழ்வு நிலை அப்படித்தானே, அதுதான் புயலாக மாறுகிறதா?
ஒரு கேள்வி. இரண்டாவது, இதனுடைய வீச்சு 60லிருந்து 70 மற்றும் 90 கிலோமீட்டர் வரைக்கும் தரக்காற்று வீசப்படும். மூன்றாவதாக வடகடலோர பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வடகடலோர பகுதிகளில் தமிழ்நாட்டுடைய வடக்கு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், இதற்கு சென்னையில் மாமல்லபுரம் சென்னையினுடைய ஒரு பங்கு, காரைக்கால் இவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற போது சென்னையினுடைய உட்புறமாக நகர்ப்புறங்களில் நாங்கள் வாழுகின்ற இந்த பகுதிகள், அடர்த்தியான மக்கள் வாழும் பகுதியில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? நாளை மதியத்திற்கு பின்பு சனிக்கிழமை. கண்டிப்பாக. ஓகே. அதாவது இந்த நிகழ்வானது நேரடியாக சென்னைக்கு நெருக்கமாக நாளை மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை வந்திருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இரவு 8 மணி. காரணம் என்னன்னா, ஒரு வலுவான நீரோட்டத்தில பிடித்து கொண்டு வந்து அந்த சென்னையில என்னாகிறது, குளிர் நீரோட்டமாக மாறுகிறது. அதற்கு பிறகு அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடித்து திசை மாறி அது மாமல்லபுரத்தை நோக்கி திரும்பும். அப்ப சென்னை நெருங்க ஒரு 3 மணி நேரம், ஒரு 75 கிலோமீட்டர் வரும் சென்னைக்கு. விலகி சென்று ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம் இந்த உச்சபட்ச காற்று இருக்கும். அதாவது நாளை மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை, அது ஒரு நள்ளிரவு வரைக்கும், மாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் உச்சபட்ச காற்றாக இருக்கும். புயலோட வேகம் 100 கிலோமீட்டர் வரைக்கும் எட்டும். இப்பவே 90 இருக்கிறது. இன்னும் நகர வேண்டிய தூரம் இருக்கு. வலுவான நீரோட்டம் இருக்கிறது. கரையை நெருங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து தீவிர புயலாக கூட அது உருவாகலாம். 110 கூட எடுக்கலாம். ஆனா 100க்கு குறையாமல் அது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல 100க்கு குறையாமல் இருக்கும். சென்னைக்கு தரைக்காற்று போவதே 75, 65, 70, 75 என்று இருந்து கொண்டிருக்கும். செல்வகுமார், இன்னொரு ஐயா, இப்பொழுது நீங்கள் சொல்வதை போன்று பார்த்தால் ஒரு அச்ச சூழ்நிலை ஏற்படுகிறது. நாம் மக்களிடத்திலே அச்ச சூழ்நிலை ஏற்படுத்த முடியாது என்றாலும் கூட கள நிலவை, வானிலை விவகாரத்தை திணைக்கள ஆய்வாளராக தனியார் இது நீங்கள் சொல்றீங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், அந்த 90, 60லிருந்து 70லிருந்து 90ஆக தரைக்காற்று அழுத்தம் வீசுகின்ற போது அது கடும் மழையாக சென்னை உட்புறங்களில் தாழ்வான பகுதிகள் என்று சென்னையில் ஏராளமான பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாச்சேரி பகுதிகள், தாம்பரம், இந்த மாதிரி பகுதிகள், சென்னையினுடைய உள்வட்ட பிரகாரங்கள், இவைகளெல்லாம் கடும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. மக்கள் இந்த அளவிற்கு மழை பொழியாது, பலவை வந்தது, அந்த புலி வருகிறது என்றால் இந்த புலி வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது நாளை காலை மழை பொழிவை தொடங்கியதும் 12 மணிலிருந்து கனமழை பொழிவாகவே தொடர்ச்சியாக பொழியும். சரி. நாளை மதியம் 12 மணிலிருந்து அடுத்த நாள் காலை அதிகாலை 2 மணி வரைக்கும் சுமார் 12 மணி நேரத்திற்கு மேல் கனமழையாக தொடரும். இடையிடையே மிக கனமழை பொழிவையும் கொடுக்கும். ஆக சுமார் 1 மணி நேரத்துக்கு 2லிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழியும். 1 மணி நேரத்துக்கு. சரி. அப்போ 12 மணி நேரத்துக்கு நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டருக்கு மேல் தான் இருக்கும். அப்படின்னா இல்ல நான் திரு செல்வகுமார், சென்னையில் மட்டும் இன்றைக்கு என்னிடத்தில் பேசிய ஒரு நண்பர் சொன்னார், அது 45 சென்டிமீட்டர் அளவான மழை இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். இப்பொழுது இந்த 25க்கு குறையாமல் இருக்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா, அல்லது 25லிருந்து இன்னும் அதிகரிக்கும் என்று நினைக்கிறீர்களா? நான் அதாவது 2லிருந்து 5 என்றால் ஒரு 3 எடுத்துக்கொள்வோம். ஓகே. 12 மணி நேரம் ஒரு 35 சென்டிமீட்டரை குறைந்தபட்சம் இருக்கும். 35 சென்டிமீட்டர், 350 மில்லிமீட்டர் அப்படித்தான் இருக்கும் போல் தெரிகிறது. அப்படித்தான் தெரிகிறது. அது அங்கே மட்டுமல்ல, ஒட்டுமொத்தம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், அதே போல உள்ளே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என்று அப்படியே அது நிகழ்வு கரை கடக்கணும்னா பெருத்து விரிச்சாயி கடலூர் கூட அதுக்கப்புறம் கரை கடந்த பிறகு எல்லா மாவட்டங்களும் கொடுக்க போகுது. அது கோயம்புத்தூர் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது இந்த நிகழ்வு. கோயம்புத்தூர், நீலகிரி, பெங்களூரு, மைசூரு, பொள்ளாச்சி வரைக்கும் இது மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது. தொடக்கம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஐயா, நான் செல்வகுமார் அதோட நிறுத்துங்க, 2வது வர்றேன். எனக்கே கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கிறது. ஐயாவுடைய செல்வகுமார் ஐயா உண்மையை தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இயற்கை என்ன சொல்வது என்று நான் பார்ப்போம். நீங்கள் இருங்க, உங்களுடைய இந்த முதல் கட்ட கருத்தை வைத்து நம்முடைய அறிவுஜீவிகளிடத்தில் நான் பேச போகிறோம். ஐயா இணைப்பில் இருங்க. முதல்ல வெற்றி செல்வன் கேட்டு போகலாம். வெற்றி செல்வன், இப்போ ஐயா சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த டிப்ரெஷன் வருங்களா, அந்த காற்றழுத்தம் மற்ற நீங்கள் பேசுங்க, நான் பொதுவாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், அது என்னென்னா
இந்த நிலை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குல்ல, அது நம்மளுடைய கணிப்பு எந்த அளவாக இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து இது எங்கே போகும் அப்படிங்கிற கேள்வி இருந்தீங்களா. அப்போ என்னென்னா நம்ம எதிர்பார்த்த அளவான இருக்கக்கூடிய அதிகமாக மழை வருவதற்கான ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது. அப்போ வந்து ஒரு இது அதிகமான ஒரு டிசாஸ்டரை உண்டாக்குவதற்கான எல்லா விதமான ப்ராபபிலிட்டிஸோட இருக்குது. ப்ராபபிலிட்டிஸ் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான். ஆமாம், இருக்கலாம். அவர் சொல்கிற மாதிரி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 20 சென்டிமீட்டர் மழை, ஏன்னா ஹெவி ரெயின்ஃபால் தான் ஐஎம்டிஏ சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட் போது 21 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 நாட்கள் முன்னாடி சொன்னது. இப்போவும் இந்த 35 சென்டிமீட்டர் அளவுக்கு போகும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 15 சென்டிமீட்டர் மழை அளவுக்கே சென்னை என்ன ஆனதுங்கிறது நம்ம வந்து இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னால பார்த்தோம். ஆமாம், ஒட்டுமொத்தமா விட்டு 12, 13, 15க்கே பார்த்தோம். ஸோ வந்து ஒரு அது இதில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா ஷார்ட் டியூரேஷனில் ஹெவி ரெயின்ஃபால், அதாவது குறைந்த நேரத்தில் அதிகமான மழைப்பொழிவு, அது அதிகமான கன மழைப்பொழிவு அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியது. ஏன் அப்படின்னா ஷார்ட் டைம்ல அதனுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கும், அப்படி கொட்டி தேக்கும். அதான் மதுரையில முல்லை நகர்ல அப்படிதான் பெஞ்சிட்டு மேக வெடிப்புன்னு, அதான் மேக வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ குறுகிய காலகட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா அர்பன் ஃப்ளட்டிங்ல தான் போய் முடியும். அப்போ நகரத்தினுடைய பாதிப்பு அப்போ இன்னும் அதிகமாக இருக்கு. அப்போ சென்னைக்கு இது வந்து மிக 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 பெரிய ஒரு சவால் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள நடக்கலாம். that could happen or not. that could happen. அதுதான் இப்போ எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குன்னு இப்போ அவர் சொல்ற மாதிரி, சார் சொல்ற மாதிரி அந்த தரவுகளின் அடிப்படையில் இருந்து ஐஎம்டியோட வார்னிங்குமே 20 சென்டிமீட்டர் தான். ஈவன் 20 சென்டிமீட்டர் எடுத்துக்குவோம், 20 வச்சுக்கலாம். 35 சென்டிமீட்டர் அவர் சொல்றாரு, நாம 20 எடுத்துக்குவோம். ஏன்னா ஹெவி ரெயின்ஃபால்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது above 20 இருக்கிறதுக்கான above 20 போகுது அப்படின்னா சென்னை தாங்காது. சென்னை அது நிச்சயமா தாங்காது. ஏன்னா நமக்கான அதுக்கான வசதி அப்படிங்கிறது இல்லை. சென்னையினுடைய இயல்புத்தன்மை நிச்சயமாக பாதிப்புக்குள்ளாகும். அப்போ சென்னையினுடைய பாதிப்பு நிச்சயமாக அதிகம். இதோடு நம்ம புயலும் சேர்த்து எதிர்கொள்ள வேண்டும். 2 விதமான பிரச்சனை, நமக்கு மழைப்பொழிவு மட்டுமல்ல, புயல் பாதிப்பும் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க, மழைப்பொழிவு ஒன்று, புயல் பாதிப்புன்னு நீங்கள் 2 சொல்லிட்டீங்க. 2ஐயும் கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்லுங்க. மழை பொழிவு என்ன, புயல்னால் ஏற்படுற பாதிப்பு? அது நம்ம போன மாதம் பார்த்தோம். வெறும் மழை மட்டும் அங்கே தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய சிக்கல், வீடுகளுக்கு தண்ணி வரக்கூடிய சிக்கல், மக்கள் வெளியே போக முடியாத சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் புயலினுடைய பாதிப்புனா காற்று வேகமாக அடிச்சிடும். அப்போ எவ்வளோ பில்டிங்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும், நடுவில் இருக்கக்கூடிய என்ன ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அது வந்து உடச்சி தள்ளும் அப்படிங்கிற சவால் இருக்குங்களா. அது சீரழிக்கப்படும். ஆமாம், கடந்த நமக்கு மண்டோஸ் புயல் வந்த போது தான் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம சென்னையை பார்த்தது இருக்குல்ல, 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம். நிறைய மரங்கள்லாம் கீழே. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஃபானி அந்த நிறைய பார்த்தோம். ஸோ அப்போ அந்த பாதிப்பு இல்லை. அப்போ அந்த மண்டோஸ் புயல் சொல்றீங்களா, அதனுடைய வேகம் எனக்கு மறந்து விட்டது. எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அது இருந்தது? அது 90லேருந்து 100 அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க 90லேருந்து 110 வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஆமா, இப்போ சொல்றாரு. ஆமா, இப்போ இந்த இது காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும், மழையினுடைய தன்மையும் வந்து அதிகமாக இருக்கும். இது குறுகிய காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அது அதிகமான இடர்பாடுகளை உண்டாகுவதற்கான எல்லா விதமான ப்ராபபிலிட்டிஸாக இருக்கு. ஸோ அப்போ இது உண்மையில ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் எனக்கு வந்து இருக்க போகுது. அப்போ நம்முடைய தற்போது இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு போதாமையில் தான் இருக்கு. ஏன்னா உள்கட்டமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நகரத்தினுடைய கட்டமைப்புகளுடைய பெரிய பிரச்சனை அது. ஆக இவ்வளவு மழை பொழிவும் சரி, இந்த புயலும் சரி வந்து நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சவால் ஆபத்து தான் இருக்கும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த டிப்ரெஷன் அதிக நாள் கடல்ல மையம் கொண்டு வருது. அப்போ அது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இது சைக்ளோனா மாறுவதற்கான எடுத்துக்கொண்ட காலகட்டம் இருக்கு இல்லைங்களா. டிப்ரெஷன் வேற, சைக்ளோன் வேற. அதாவது காற்று அழுத்த நிலை, தாழ்வு நிலை, இது வந்து புயலாக மாறுது. அது டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், தென் சைக்ளோன். டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், தென் சைக்ளோன். இந்த 3 கேட்டகரியில மாதிரி. அப்போ ஒரு வேற நிலைக்கு ஆகுதுன்னா, அவ்வளவு காலம் வந்து கடல்ல இருக்குது அப்படின்னா தண்ணி அந்த அளவுக்கு அது உள்வாங்குதுன்னு அர்த்தம். அப்போ அவ்வளவு தண்ணியை வந்துட்டு அது உள்வாங்கி கொண்டு இங்கே வருது கடைக்கு எனக்கு போது. ஆமாம், அப்போ அவ்வளவு தண்ணியை வந்து கொட்ட போகுதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ காலம் அது கடலுக்குள் மையம் கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 நாள் வந்து இருக்கு. 2 நாள் அந்த அளவுக்கு மையம் கொண்டு இருக்குன்னா அப்போ அதிகப்படியான நீரை வந்து உள்வாங்கி வைத்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ அதிகப்படியான மழைப்பொழியை உண்டாக்குவதற்கான எல்லா விதமான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. அவர் குறிப்பிட்டது போல கஜா புயல் அப்படி தான் பார்த்தோம். கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்துச்சு. கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் தான் இருக்கு. ஸோ அப்படியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாவட்டங்கள், இப்போ நீங்கள் சென்னை மற்ற இருக்கக்கூடிய புறநகர பகுதிகள், அது கூட பிற மாவட்டங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது அவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் அதிகம். அந்த பாதிப்பு அப்படிங்கிறது, அதாவது தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள். ஆக்சுவலி நமக்கு நியூஸ்ல பார்க்கும்போது வட தமிழ்நாடு என்று தான் வருகின்றது. வட தமிழ்நாடு என்று சொன்னால் கடலூர் எடுத்துக்கொள்ளலாம், குறிப்பாக சென்னை எடுத்துக்கொள்ளலாம், காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்கள்.
இப்போ ஐயா சொல்கின்றதை பார்த்தா, செல்வகுமார் சொல்வதை பார்த்தால் உள் மாவட்டங்கள். அப்போ இப்போ நாம எந்த பொள்ளாச்சி, நீலகிரி, கோவையும் சொல்றாரு. ஆமா, இதுல இப்போ எங்க நிர்வாக ரீதியாக கூட அடுத்த சவால் என்ன வருதுன்னா, எந்த மாவட்டத்துக்கு நாம என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனா, நீங்கள் வந்து இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ரெடி ஆகிறதுங்கிறது வேற, ஒரு ஃப்ளட்டுக்கு ரெடி ஆகிறதுங்கிறது வேற. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் என்ன அலர்ட்னஸ் கொடுத்துருக்கோம், அவங்க எதுக்கு ரெடியாக போகிறாங்க, இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ அதில் அடுத்த சேலஞ்சு தான். ஏன்னா இப்போ மத்தியானம் தான் உங்களுக்கு தெரியுது இது சைக்ளோனாக மாறுதுன்னு. எந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும், இது கரெக்டாக போகும் அப்படிங்கிற அந்த ட்ராவல் எதுவுமே ஓரளவு தெரியும். இப்போ மத்தியானம் வந்து அவங்க ரெடி ஆகணும். இப்போ கோயம்புத்தூர் வந்து இப்போ ரெடி ஆகிருப்பானு கிடையாது. ஏன்னா 2 நாளுமே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கடலோர மாவட்டங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது. வடகடல் தமிழ்நாட்டு கடலோர மாவட்டம். அப்ப கோயம்புத்தூர் இப்ப ரெடி ஆக வேண்டிய தேவையில்லை. ஆனா இப்போ வந்து அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ இமிடியேட்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு நீங்க செயல் பண்ணணும். அப்ப அந்த எஃபிஷியன்சியோட நாம இருக்கிறோமா அப்படி அப்பதான் சொல்றோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸுக்கு நம்மளுடைய தயாரிப்பு நிலை அப்படிங்கிறது, அந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ். ஆனா இதை வந்து நம்ம வந்து கேட்கறோம், இது வந்து கிளவுட் கிராக்னு சொல்றீங்க இல்லையா, மேக வெடிப்பு. அது இதோட சேர்ந்த ஒரு அமைப்பாக வரலாம். அப்படி கடுமை. ஆமா ஆமா, இப்படியான டிப்ரெஷன் வந்து அது மழை இங்க வந்து கொண்டு வந்து மேக வெடிப்பாக தான் சொல்றோம். அது நீங்க சொல்றது டிப்ரெஷன் சைக்ளோன் ஆகி மேக வெடிப்பாக மாறும். டிப்ரெஷன்ல அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சைக்ளோனுடையது என்னன்னா, உங்களுக்கு நிறைய மாவட்டங்களை பாதிப்பு இருக்கும். ஏன்னா இது வந்து அடிச்சு தள்ளிட்டே போயிட்டு இருக்கு. அந்த சைக்ளோன் காற்றினுடைய இதுல காற்றினுடைய பாதிப்பு நமக்கு அதிகம், மழையினுடைய பாதிப்பு ரெண்டாவது. டிப்ரெஷன்ல மழையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். நம்ம சிறப்பாக பேசியிருக்கோம். இன்னும் நம்ம கொஞ்சம் கவலைகளை மக்களுக்கு ஒரு அலர்ட்னஸாக தான் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் இப்போ நம்ம பேசுறது மழையை பற்றிய செல்வகுமார் அவர்களும் வெற்றி செல்வன் அவர்களும் இந்த மழையின் தாக்கம் எப்படி, மழையினுடைய வேகம் எப்படி, சென்னையை தாண்டி உள் மாவட்டங்களில் பாதிப்புன்னு சொன்னார் இடைவேளைக்கு அப்புறம். இப்போ நாம் மரியாதைக்குரிய பொறியியல் வல்லுநர் ஓய்வு பெற்ற ஐயா திருநாவுக்கரசரை நம்ம தொடர்பு கொள்ள போகிறோம். ஐயா, இப்போது இன்று மாலைக்கு அப்புறம் இந்த நிகழ்வு வந்திருக்கிறது. திரு செல்வகுமார் ஐயா அவர்கள் சொல்கிறார், 1ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கலாம். அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை. சென்னையில் திரு வெற்றி செல்வன் சொல்கிறார், ஐயா 15க்கு நாம் பட்ட பாடு பெரிது, 20க்கு மேலன்னா கடும் மழை என்ற அர்த்தம், 35 என்றால் அதற்கான சக்திகள் இருக்கிறதா என்கின்றார். வழக்கமாக நீங்கள் பேசுவீர்கள், இப்பொழுது என்ன சொல்ல போகிறீர்கள்? இப்போது அவங்க அறிவிப்பை பார்த்தா நமக்கு அச்சமூட்டுவதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் பொதுப்பணித்துறையில் மேக்ஸிமம் ஃப்ளட்டு அதிகபட்சம் வெள்ளம்னு ஒரு கேட்ச்மெண்ட்லேருந்து எடுத்தால், அஸ்யூமிங் 24 inches ரெயின்ஃபால் 12 inches ரெயின்ஃபால் இன் 24 ஹவர்ஸ்ன்னு போடும். 12 inchன்றது 30 சென்டிமீட்டர், அதுதான் மேக்ஸிமம் பெய்யும்னு சொல்லுவேன். சார் சொல்கிறது பார்த்தா செல்வகுமார் சார் 35 கூட பெய்யுங்கிறார். இதில் ஒன்றே என்னென்னா, 30 பெஞ்சாலும் 35 பெஞ்சாலும் அது ஸ்ப்ரெட் ஓவராக ஒரு 12 ஹவர்ஸில் ஸ்ப்ரெட் ஓவராக பெஞ்சுதுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். சரி, அதாவது இல்ல பரவலாம் ஒரு 12 மணி நேர காலத்துல 30 சென்டிமீட்டர் பெஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 30 சென்டிமீட்டர்ல ஒரு 15 சென்டிமீட்டர் 1 மணி நேரத்தில் கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, பெரும் சிக்கல். அந்த மழையினுடைய அதை தான் சொல்லுவோம் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம், மழையினுடைய வீரியம். அந்த வீரியம் வந்து ஒரு மணிக்கு 15 சென்டிமீட்டர்னு பெஞ்சதுன்னா வட சென்னையை யாராலும் காப்பாற்ற முடியாது. நம்ம சென்னையை பொறுத்தவரை இல்லை சார், இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை படுகை முழுவதுமே பார்த்திங்கன்னா, அது கொஸ்தலையாறு, கூவம், அடையாறு, அந்த பக்கம் கோவளம், எல்லா படுகையும் எப்படி இருக்குன்னா, உபப்படுகைகள் அத்தனையும் ஒரு சதுர மைலுக்கு ஒரு ஏரி இருக்குது. ஒரு சதுர மைலுக்கு ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரி இப்போ பார்த்திங்கன்னா என்குறச்சா இருக்குது, இல்லை காணாமல் போயிருக்குது. எப்படி இருந்தாலும் அங்கே பெய்கிற மழை தண்ணி தேக்க வேண்டிய இடம் அது. அது இப்போ இல்லைன்னாலும் சரி, இருந்தாலும் சரி, பெய்கிற மழை தண்ணி பூரா வெள்ளமாக வெளியே தான் வரும். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இந்த ஏரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா செயின் 1 2 3 4 5ன்னு லைனாக வரும். இப்போ வியாசர்பாடி ஏரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 27 ஏரியினுடைய கடைசி ஏரி தான் வியாசர்பாடி. அதில் மேலேருந்து எங்கேருந்து வரணும், அண்ணா நகர் பக்கம் இருந்து இருக்கிற ஏரிகளெல்லாம் தண்ணி விழுந்து, அதுக்கப்புறம் அம்பத்தூருக்கு வந்து, அம்பத்தூர்லேருந்து கொரட்டூருக்கு வந்து, கொரட்டூர்லேருந்து மாதவரம் ரெட்டு ஏரி, அதுக்கப்புறம் அப்படியே போய் வியாசர்பாடி வரையில் போகணும். அது வழியில் நிறைய ஏரிகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அங்கே போகணும். அங்கே நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு காலேஜை கட்டி வச்சுருக்கீங்க. அங்கே அந்த தண்ணி தேங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது நேராக எங்கே போகணும், பக்கிங்ஹாம் கால்வாயில் விழுந்து கடலுக்கு போகணும். இது ஒன்று. இன்னொன்று, நான் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், 235 சதுர மைல் பரப்புள்ள ஒரு ரெட் ஹில்ஸ் மைனர் பேசின் ஒன்று
ரெட் ஹில்ஸ் சிறுபடிகை. அந்த ரெட் ஹில்ஸ் சிறுபடிகையில் 235 சதுர மைலில் 231 ஏரி இருக்குது. இந்த 231 ஏரியும் வட சென்னையை பாதிக்கக்கூடிய ஏரிகள். அதில் காணாமல் போனது ஒரு 15-20 தான் இருக்கும். மீதி ஏரிகள் இன்றைக்கும் இருக்குது. கொஞ்சம் பரப்பளவுன்னா தண்ணி தேங்குற பரப்பளவுன்னா குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அத்தனை ஏரிகளும் இருக்குது. இதில் ரெட் ஹில்ஸில் விழக்கூடிய ஏரிகள்லாம் விழுந்து அந்த உபரி நீர் வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து வெளியே போகிற உபரி நீர் வாய்க்கால் வழியாக போகணும். அதில் இன்னும் ஒரு சில தண்ணி போயிட்டு அதில் சேரும். இன்னொன்று ஓட்டேரி நல்லா, அதுவும் போய் உங்களுக்கு பக்கிங்ஹாம் கால்வாயில் சேர்ந்து தான் கடலுக்கு போகணும். இந்த ரெட் ஹில்ஸ்லேருந்து போகிற கால்வாய் அதில் போய் சேர்ந்து தான் கடலுக்கு போகணும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட் ரிசல்ட் கடைசியாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டேரி நல்லா, ரெட் ஹில்ஸ் சர்ப்ளஸ் கோர்ஸு, வேறு எதுவும் இதிலேருந்து போகிற தண்ணி, வியாசர்பாடியிலேருந்து போகிற தண்ணி எல்லாமே மொத்தமாக போய் பக்கிங்ஹாம் கால்வாயில் விழுந்து போகணும். அந்த இடத்துல பக்கிங்ஹாம் கால்வாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடை நீரை எல்லாம் கொண்டு போய் விட்டதுனால அங்கே வெறும் ஸ்லட்ஜு தான் இருக்குது. கடலுக்கும் அதுக்கும் தண்ணி முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும், கடலில் தண்ணி இருக்கிற மட்டத்துக்கு பக்கிங்ஹாம் கால்வாயிலும் தண்ணி இருக்கும். இப்போ அப்படி இல்லை. அந்த மட்டத்தோட ஒரு உயரமான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லட்ஜு சேரு தான் இருக்குது. அது என்ன சேரு, நம்ம வீட்டிலேருந்து போகிற சாக்கடை இருக்கு இல்லையா, அந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய மனித கழிவுகளால் ஏற்பட்ட சேரு. இந்த சேரை எடுக்காமல் இந்த தண்ணி உள்ளே போச்சுன்னா அப்படியே பேக்கப் ஆகும். அப்போ வட சென்னை என்ன பண்ணுவீங்க, எல்லாமே முழுங்கிடும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன, திருப்புகழ் ஐஏஎஸ் சொல்லியிருக்காரு எங்கள் நம்ம கார்த்திகை செல்வன் பேட்டியில், வேறு வழியே கிடையாது. அதை அடாப்டேஷன் தான் நமக்கு ஒரே வழின்னு. எந்த மாதிரி அடாப்டேஷன்? மழை வருதா ஓடி போயிடு, எங்கே போகிற வீட்டு காலி பண்ணு, எங்கே போயிடு, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போ, இல்லை அரசாங்கம் அமைக்கிற முகாமுக்கு போ, ஏதோ ஒன்று பண்ணு. The people have been evacuated. எஸ், எவாக்குவேட் பண்ணுறதுக்கு அவங்க வரலைன்னா கூட சூழல் உருவாகும். அப்படித்தானே ஓடிடணும். சூழல் எவாக்குவேட் சொல்கிறான். இன்னைக்கு காசாவில் எவாக்குவேட், டெல் அவீவ்ல எவாக்குவேட். அதே மாதிரி இப்போ என்ன அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறது எப்படி சொல்லுதுன்னா, தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு அரசாங்கம் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எதுக்கு, ஆட்களை கொண்டு போய் முகாமில் வைப்பதற்கும் அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கும் சோறு போடுவதற்கும் மற்றது எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு அவங்க சொல்லி, அதாவது சாப்பாடு எல்லாமே செய்யறேன்னு சொல்லிட்டு, ஆனால் தண்ணி போகிறதுக்கு வழி வேணும். கொஞ்சம் அப்படி அது இல்லை. இருங்க, இப்போ உங்கள் 2 பேரும் தான் முக்கியமான ஆள். நான் இப்போ கேட்குறதுல அதை நம்முடைய வெற்றி செல்வன் இப்போ ஒரு கருத்து. இப்போ திருப்புகழ் கமிட்டியை பற்றி ஐயா சொன்னாங்க. இப்போ ஐயாட்ட நான் மறுபடியும் வருவேன். 2021 திருப்புகழ் கமிட்டி இப்போ பேச்சு, இப்போ செல்வகுமார் ஐயா அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்து நீங்களும் சொல்லிட்டீங்க. இப்போ வேர்ல்டு பேங்கில் 120 கோடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 26 கோடி, மிக முக்கியமாக இந்த கொசஸ்தலை ஆற்றுக்குத்தான் அதிக அந்த தடயங்களில் அவற்றுக்கு இணைப்புக்காக ஒரு 3300 கோடி. ஆக மொத்தத்தில் ஒரு 3500 கோடி. நான் 4000 கோடி வச்சுல என்ன வேலை நடந்துச்சு இப்போ முக்கியமாக தெரியணும். அடையாறு ஆற்று, கொசஸ்தலை, கூவம், இதுதானே பெரிய விஷயம். உலகத்திலே நான் பார்த்த இடங்களில் சென்னையை போன்ற அற்புதமான நீர்வழித்தடங்கள் எங்கும் இல்லை. ஐயாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விட எனக்கு 1%, உங்களுக்கு 99%. இதை சொல்லுங்கள், நான் ஐயாட்ட வரப்போ போகிறேன். அது கடந்த மழை அந்த பிரச்சனை வரும்போதே வந்து சீஃப் செக்ரட்டரி சொன்னார். அதாவது இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிற என்ன நிலவர எவ்வளோ தூரம் கட்டுமானம் இருக்குன்னா அப்படின்னா இன்னும் ஒரு 70 to 80% முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. 2021 அந்த திருப்புகழ் கமிட்டி அமைக்கும் போது அவங்க சில மிஸ்ஸிங் லிங்க்ஸ்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த இது கொடுத்தாங்க. சார், அந்த மிஸ்ஸிங் லிங்க்னா அந்த ஜாயின்ட்ல உள்ள சில குறைகள், சில பனி குறைகள் எடுத்துக்கிடும். ஆமாம், மக்களுக்கு சொல்ற மாதிரி. ஆமாம், அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பிளான்ல சில மாற்றங்களை, திருத்தங்களை முன்வைத்தாங்க. அது 3 விதமான இது திருப்புகழ் கமிட்டி வந்து சொன்னாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஷார்ட் டேர்ம்ல, மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். இந்த 3 இதில் என்னென்ன செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா. ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் தான் இந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அவங்க கொடுத்த பரிந்துரை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படலை. அதில் குறிப்பாக ஏன் வைக்கப்படலை, தோழர் ராதாகிருஷ்ணன் கேட்டேன், ஏன் வைக்கப்படலைன்னு உங்கள்கிட்ட 2 பேர்ட்டையும் சொல்லுங்க. பலமுறை பல அரங்குகளில் நீங்க சொல்லுங்க, 2 பேரும் பேசுங்க. நான் நீங்க 2 பேரும் தாராளமா பேசுங்க. ஏன் வைக்கப்படலை ஐயா நான் கேட்குறேன். அரசு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிறது தான். ஏன் ஐயா, ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் முன்னாள் அப்படித்தானே அவரு ஒரு சிறப்புமிக்க அதிகாரி வைத்துக் கொள்ளலாம், தன் அனுபவத்தை சொல்லுவார். அரசு பப்ளிக் டொமைனுக்கு வைக்க வேண்டியதானே? நிச்சயமா வைக்கணும். ஏன் வைக்க மறுக்குது? ஏன்னா அரசியம் வைக்க மறுக்குது. அந்த இது நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். என்ன பொலிட்டிக்கல் வில் வேணும்னா நீங்கள் திருப்பி ஒரு வாட்டர் பாடி ரிஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஒரு பள்ளிக்கண்ணீரை நீங்கள் திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் வெளியேற்றணும். இதுதான் பாயிண்ட்.
ஏன்னா இப்போ பள்ளிக்கரணைக்குள்ளதான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இருக்குது. அவங்க அட்ரஸே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்னு போடுறாங்க. அது எப்படி அனுமதிக்கப்படும்? அது ஒரு நோட்டிஃபைடு ஃபாரஸ்ட். அதனால அந்த கமிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணா, the try to implement பண்ணா நிறைய பேரை காலி பண்ண வேண்டும். நிறைய பிரைவேட் கட்டடங்களை தூக்க வேண்டும். ஸ்டேட் as well as private institutions நீங்க எடுக்கணும். State as well as private institutions நீங்க எடுக்கணும். This institution, there is concerned people very closely contact with the ruling party. ஆமா, ஸ்டேட்னுடைய ஒரு அங்கமாகவே அவங்க இருக்காங்க. பிரச்சனை தான். இப்போ நமக்கு வந்துட்டு வேளச்சேரி பறக்குறைகள் எதுல போகுது? கூவம் நதி மேல தானே போகுது. கான்டாக்ட்ல they are associated with the party. அசோசியேட் வித் த பார்ட்டிங்கிறது தே ஆர் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸ்டேட்டுங்கிறது இருக்கலாம். ஸ்டேட்டுக்கு இந்த பவர்ஃபுல் மெக்கானிசம் தானே ஸ்டேட்டை ரன் பண்ணுறாங்க. அதனால அரசுக்காக ஒரு ரிலக்டன்சி, ஒரு ஹெசிடேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இது என்ன பிரச்சனைனா, ஒரு மழை வெள்ளத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கான நேச்சுரல் பேரியர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இந்த நீர்நிலைகளும் நம்ம இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இயற்கை அந்த எக்கோசிஸ்டம் தான். இதுதான் நம்ம நேச்சுரல் பேரியர்ஸுங்கிறோம். இந்த இயற்கை இருக்கக்கூடிய இந்த அரண்கள் தான் நமக்கு பிரைமரி சோர்ஸ். நம்மளுடைய இந்த டிசாஸ்டர் செகண்டரி சோர்ஸ் தான் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின். ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலமாக தீர்த்த முடியாது. இது வந்து டெக்னோக்ராட் அப்ரோச். இவங்க இப்போ நமக்கு என்ன ஒரு பிம்பத்தை இப்போ கற்பிக்கிறாங்கன்னா, இந்த டெக்னோக்ராட் அப்ரோச் மூலமாக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இதன் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைச்சு சொல்றாங்க. அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அந்த திட்டமே கூட வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தாங்குகளுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அப்படிதான் கட்டுமானம். 35 வந்து விட்டால் என்ன செய்வது? ஆனால் அந்த 20 சென்டிமீட்டரே வந்து 15 சென்டிமீட்டர் வரும்போது ஒர்க் ஆகலையே. 20 சென்டிமீட்டருக்கு தான் அதனுடைய டெவலப்மெண்ட், அதோட டெக்னாலஜி எல்லாமே அவங்க வடிவமைத்தது என்பது 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்தால் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் தான். அப்படி அது ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 15 சென்டிமீட்டர் அது ஒர்க் ஆகலையே. நமக்கான சிக்கல். அப்போ எக்ஸிஸ்டிங் அந்த சிஸ்டத்திலே பல ஃபெயிலியர்ஸ் இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனை. ஆமாம், இம்ப்ளிமெண்டேட் பண்ணி. ஆனால் அது பிரைமரி சோர்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியாது. பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வாட்டர் பாடி தான், ஃப்ளட் ட்ரெயின் ஏரியாஸ் தான். நீங்கள் அதை பாதுகாக்காமல், அதை கன்சர்வ் பண்ணாமல், அதை ரிஸ்டோர் பண்ணாமல் இதன் மூலமாக தீர்வு கிடைத்து விடும் என்றால் நிச்சயமாக நடக்காது. இது செகண்டரி சோர்ஸ் தான். அடிப்படை இதை புரிந்து கொள்ள வேண்டும். செகண்டரி சோர்ஸ் என்று சொல்வதை விட ஒரு ஆர்டிபிஷியல் சோர்ஸ்னு சொல்லலாம். ஆமா, இது செயற்கையான ஒரு விஷயம் தான். நிச்சயமா. இப்ப ஐயா சொல்லுங்க. இப்போ உங்க நேரத்தை கொடுத்து நீங்க இப்போ அதுதான் இப்போ அவர் சொன்னது தான் நான் சொல்ல வந்தேன். எப்படின்னா, அந்த ஏரிகள் இருக்கு இல்லையா, அந்த ஏரிகளிலிருந்து வெளியே இருக்கிற நீர் இருக்குல்ல, அதுதான் வெள்ளமா, அதாவது உபரி நீர். அந்த உபரி நீர் வெளியேறுவதை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏரியை நீங்கள் ஆழப்படுத்தணும். ஏற்கனவே அதில் வந்து 120 ஏக்கர் பரப்பளவு வந்தது 100 ஏக்கர் ஆயிடுச்சுன்னு. நல்ல பாயிண்ட். அந்த 100 ஏக்கரையே என்ன பண்ணணும்? நீங்கள் 120 ஏக்கரில் ஏற்கனவே எவ்வளோ தண்ணி பிடிச்சதோ அது போல 2 மடங்கு பிடிக்கிற மாதிரி ஆழப்படுத்தணும். ஏற்கனவே இந்த ஏரியின் பரப்பளவு என்க்ரோச் ஆயிருக்கு. அதுதான் அந்த என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு பிரியமில்லை. அதுதான் பிரச்சனையே. என்னன்னா, நீங்களே சொல்லியிருக்கீங்க, இந்த ஏரி, இந்த ஆக்கிரமிப்பு, இந்த ஏரிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு என்பது இன்று நேற்று வந்ததான்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளில் வந்த வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும்னா உடனே எல்லாரும் கொடி தூக்குறாங்க. அதுக்கும் சப்போர்ட் இருக்கு. கொடிகள் அங்கே நட்டப்பட்டிருக்கிறது. இதில் என்னன்னா, இது காலங்காலமாக வந்தது. எல்லா அரசாங்கமும் இதுக்கு துணை போயிருக்குது. அதுதான் உண்மை. அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதிமுக காலத்தில் நடந்திருக்குது, திமுக காலத்தில் நடந்திருக்கு, காங்கிரஸ் காலத்திலே ஒன்று நடந்திருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர்டாங்க். அப்போ நீங்கள் சொல்கிறது 67க்கு முன்னுள்ள கதை. ஸ்பர்டாங்க் ரோடு இருக்குது. ஸ்பர்டாங்க் அங்கே 40 ஏக்கர் விஸ்தீரணம். ஸ்பர்டாங்க் ரோடு சேத்துப்பட்டு இருக்குது. ஆனால் ஏரி எங்க? ஏரி இருக்காதுல்ல. ஏரி இல்லை, சைடில் போகுது. அது கூவம் இல்லை, அது காவாவா? ஏரி எங்க? கூவம் தான் தெரியாது. ஐயாட்ட கேட்குறேன், சொல்லிட்டு இடைவெளிக்கு போவோம். ஸ்பெட்டங் ரோடுங்கிறது கவர்ச்சிகரமான பேர். அந்த ஸ்பெட்டங் ரோட்ல ஏரி எங்க இருக்கு? ஸ்பர்டாங்க்னு ஒரு டேங்க் இருந்தது. எங்கயா இருக்கு? ஒரு இடத்தை சொல்லுங்க. அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல இருக்குது. ஆனா வீடு கட்டிட்டதுனால நமக்கு தெரியல எந்த இடம். இப்போ உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. யாராலையும் முடியாது. பழைய மேப் இருந்ததுன்னா இது காங்கிரஸ் காலத்தில் நடக்குது. ஆட்டையை போட்ட கதை. ஆமா, அப்ப யாரும் தப்ப முடியாது. ஆட்டையை போட்ட இடத்தில் அரசியல் கட்சி கொடி. ஆமா, இப்ப மதால விட்டுருங்க. தவறுகளுக்கு யாரையும் பொறுப்பாக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தவிக்கின்றது. சார், இதுக்கு மேலேயாவது இந்த என்கரேஜ்மெண்ட் இல்லாம எங்கேயும் என்கரேஜ்மெண்ட்ங்கிறது இருக்கக்கூடாதுன்ற ஒரு நிலை வரணும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஒய்டனிங்காக இடைவேளைக்கு அப்புறம் ஒரு 6 இடத்துல குளங்கள்ல அகலப்படுத்தி அதில் மண்ணை கொட்டி ரோடு போகுது. இன்னைக்கு நம்மோடு இப்பொழுது அறிவுசார் தளத்திலிருந்து பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க என்ன சொல்ல வருவீங்க? அப்போது 2-3 தகவல்கள் சரிங்களா. ஒன்று என்ன அப்படின்னா, மொத்தம் 5 நிலைகள். ஒன்று என்ன, காற்றழுத்த தாழ்வு நிலை,
அடுத்தது தாழ்வு மண்டலம், அப்புறம் புயல், அப்புறம் தீவிர புயல், அப்புறம் அதிதீவிர புயல் 5. இதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த புயல் தீவிர புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னால். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தெரியாது, ஐ திங்க் 2-3 மணி வாக்கில் நான் கேள்விப்பட்ட போது அப்படி தான் சொன்னாங்க, இது அதிதீவிர புயலாகவோ தீவிர புயலாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இரண்டாவது, அதில் புயலின் கண் அப்படின்னு ஒன்று இருக்குது, தி ஐ ஆஃப் தி ஸ்டார்ம். ஆமாம், அது சுற்றி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற வச்சு தான் அது புயல், தீவிர புயல், பகுதி. ஆமாம், அதுதான் தீவிர புயலா அதிதீவிர புயலாம் பார்க்குற போது நான் சொல்கிறது ஒரு 3 மணி நிலவரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்திய வானிலை ஆனால் அவங்க சொன்னது ப்ரெடிக்ஷன் தான், இது தீவிர புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு செய்தியாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே வானிலை ஆய்வாளர் இருக்காங்க, விற்பனர்கள் இருக்காங்க ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரி புயலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இதை 2ஆக நம்ம பார்க்கணும். ஒன்று காற்று, அதன் மூலம் ஏற்படுகிற பாதிப்புகள். இன்னொன்று மழை, அதன் மூலம் ஏற்படுகிற பாதிப்புகளை நண்பர் ஆல்ரெடி ஏற்கனவே பற்றி சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பாக நாங்கள் மொத்தம் 5 நடவடிக்கைகளை பொதுவாக எடுப்பாங்க. ஒன்று என்னென்னா ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸ், சரிங்களா, தயாரிப்பு ஏற்பாடுகள். அடுத்தது ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அடுத்தது ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ், மீட்பு நடவடிக்கைகள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஃப் மெஷர்ஸ், நிவாரண நடவடிக்கைகள். ப்ரிப்பரேஷன், ப்ரிகாஷன், ரெஸ்கியூ, ரிலீஃப். அதுக்கப்புறம் தான் கடைசியாக மறு நிவாரணம், மறுவாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன். பொதுவாக இப்போது அரசாங்கம் எங்கே இப்போ இருக்கும் அப்படின்னா, இது ஒவ்வொரு இடமாக அது மாறி 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 வருகிற போது இப்போ எங்கே அதிகமாக இருக்கும்னா ப்ரிகாஷனரி மெஷர், ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸை தாண்டி இப்போ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தாண்டி இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸை தயார் பண்ண வேண்டிய அளவு இருக்காங்க. ப்ரிப்பரேஷனும் முன்னெச்சரிக்கையும் விட்டாச்சு, இப்போ ஆபத்திலிருந்து காப்பாற்றுவோம். ஆமாம், இப்போ அந்த இதுதான் போயிட்டு இருக்கும். இப்போ காலையிலேருந்து அங்கே என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸுங்கிறது பருவகாலம் தொடங்குவதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக இருந்து தொடங்கியிருப்பாங்க, சரிங்களா, ஏற்பாடு நடவடிக்கை. ப்ரிகாஷனரி மெஷர்ஸுங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, தாழ்வு நிலைன்னு ஒன்று உருவாச்சு சொன்னீங்க இல்லையா, அப்போவே அங்கே ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா. மூன்றாவது, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் வேண்டிய எல்லாத்தையும் இப்போ அந்தந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்க, சரிங்களா. அதுதான் இப்போ ரெடியாக இருக்கணும். ஆமாம், பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே ராணுவ உதவி கேட்டிருப்பாங்க, தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலை வச்சிருப்பாங்க, அப்புறம் காவல்துறை தயார் நிலைக்கு வச்சிருப்பாங்க, ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் தான் இப்போ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்முடைய வணக்கத்துரிய பெரியவர்கள்லாம் இப்போ சொன்ன மாதிரி மழை வந்தால் எப்படி வந்து அதிலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறதெல்லாம் அநேகமாக இப்போதைக்கு அது ஒரு ஆலோசனை இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது, சரிங்களா. இதில் நாம் பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் நாள்பட்ட நோய்கள், நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதில்லை, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு இல்லை, நாள்பட்ட நோய்கள், நாள்பட்ட குறைகள், சரிங்களா. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த காற்று அல்லது மழை வைக்கிற போது பொதுவாக நம்முடைய அனுபவத்தின்படி சொல்லணும்னா, நகரம் மாநகரங்களிலே காற்றினுடைய பாதிப்பு குறைவாகவும் மழையுடைய பாதிப்பு அதிகமாகவும் இருந்திருக்கிறதா தான் பார்த்துருக்கோம். பொதுவாக இதே நகரம் மாநகரத்துக்கு வெளியே காற்றின் பாதிப்பு அதிகமாகவும் மழையின் பாதிப்பு குறைவாகவும் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல எங்கே மிக அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு எங்கேயெல்லாம் பயிர்கள் முற்றிய நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது, பெரிய அளவில் சீரழிவு. அதாவது உதாரணத்துக்கு டெல்டாவை பற்றி சசிகலா அம்மா சொல்லும்போது அதான் சொன்னாங்க, பல லட்சம் ஏக்கர்கள், தஞ்சையில் 15,000 ஏக்கர் உள்ள இருக்கு. எவ்வளோ பெரிய பாவம், மழை பெய்ந்தாலும் பாவம், இல்லைன்னா காவேரியில் என்ன சொல்றாங்கன்னா அது வார்த்தை நடத்துறோம், நம்ம தலையெழுத்த பாருங்க, தண்ணி வரல தண்ணி வந்துடுச்சு, என்ன செய்யறது, பாவப்பட்ட மக்கள் என்ன செய்யறது. இன்சூரன்ஸ் இனிஷியேட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கூட அந்த நடவடிக்கை செய்யல. அது அப்கோர்ஸ் அது கொஞ்சம் வெளியே போயிடும். இருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது மாதிரியான சமயங்களில் நான் 2ஆக பிரித்து பார்ப்பேன். களப்பணியாளர்கள் யார், உயர்நிலை மட்டத்தில் இருக்கவங்க யார், சரியா, அவங்கெல்லாம் யார் வேண்டாம், அலுவலர்களாக இருக்கலாம், வேறாக இருக்கலாம். ஆனால் நாம் சந்தித்த வரையில் இத்தனை ஆண்டு கல்வத்தில் நான் பார்த்த வரையில் இந்த அரசுக்கு நாம் 10 மதிப்பெண்கள் தருகிறோம் வச்சுங்களேன். இந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள், வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பார்க்குற போது 10ல் 9 மதிப்பெண்கள் களப்பணியாளர்களுக்கு தான் போய் சேரணும். அதாவது கிரவுண்டில் நின்று பணி செய்வோம். ஆமாம், மிக முக்கியமாக மின்வாரிய ஊழியர்கள், தன்னார்வலர்கள் வச்சுக்கலாம். ஆமாம், தன்னார்வலர்களோ அரசு பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் களப்பணியாளர்கள். அவங்க சொல்கிறாம எல்லாருமே தன்னார்வலர்கள். இப்போ நம்முடைய இயற்கை ஆர்வல அமைப்புகள் இருக்காங்க, அவங்க, அப்புறம் மின்வாரிய ஊழியர்கள், அது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஊழியர்கள், அப்புறம் தீயணைப்பு வீரர்கள், ராணுவ வீரர்கள், இவர்களுடைய அந்த களப்பணி இருக்கு இல்லையா, அதில் தான் நாம் இத்தனை நாளாக ஓடிட்டு இருக்கோம். So it should have a collective duty. இதுதான். எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் மன்னிக்கணும், நான் யாரும் குறையா சொல்றதில்லை, இந்த 10ல் 9 பங்கு இவர்களுடைய பங்காகத்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. யாருடைய பங்கு? களப்பணியாளர்களுடைய பங்கு. ஆனால் திட்டப்பணியாளர்களோ அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய பங்கு என்பது மிக 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 சொற்பமாக இருக்கிறது.
அதை தான் நான் தவறாக பார்க்குறேன். சரிங்களா? இது அரசாங்கத்துக்காக சொல்ல வரல, பொதுவாக இயல்பாக நான் பார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இதுக்கப்புறம் விற்பனர்கள் சொல்லுவாங்க இதை பற்றி. செல்வகுமார் சார், இப்போ உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நாம வைத்து ஒவ்வொரு விவகாரமாக ஆய்வு செஞ்சோம். நம்முடைய வெற்றி செல்வன் பூலகின் நண்பர் 20க்கு மேலே போனால் பெரும் சிக்கல் என்று சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய ரைன் வாட்டர் ஸ்டோம் 20 சென்டிமீட்டரை சென்டிமீட்டரை மட்டும்தான் 220 மில்லிமீட்டருக்கு மேலே சிக்கல்டாங்க. இப்போ இது கட்டமைப்பு குறித்து நம்முடைய பொறியாளர் திருநாவுக்கரசர் ஐயா எல்லாம் இருக்காங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு விவகாரம் நான் ரகசியமான விஷயங்களை கேட்கவில்லை. மற்றொரு களத்தில் இப்போ சொன்னாங்க 3 மணிக்கு அப்புறம் புயல் திசை மாறி இருக்கிறதையும் நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். இப்போ நான் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த 7:38 நிலவரம் என்ன? கண்டிப்பாக இதோ 18ஆம் தேதி காற்று சுழற்சியாக சுமத்ரா தீவு வந்த பொழுதே இதோட வரைபடத்தை வரைந்து விட்டோம், தமிழ்நாடு கடற்கரை என்று. பிறகு அது திசை மாறுவது என்பது தென் மேற்காக திசை மாறி பாலக்காட்டு கணவாய் என்றும் வரைந்து விட்டோம். ஆக இது கரையை ஏறும் பொழுது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விரிவடையும் பொழுது, சுருங்கி இருப்பது விரிவடையும் பொழுது மேக உற்பத்தியும் தமிழ்நாட்டில் அதிகமா நடக்கும். எப்படின்னா, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு புயல் இருந்தது. சரி, அந்த புயல் வட அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய குளிர் காற்றை தமிழ்நாடு ஊடாக இதுவரைக்கும் இழுத்துட்டு இருந்துச்சு. சரி, அதனாலதான் குளிர் சதவீதம் அதிகமாக இருந்த காரணத்தினாலதான் மழை பொழிவு தூறலாகவே இருந்தது. டெல்டாவுக்கு ஒரு வெள்ள பாதிப்பை, பெருவெள்ளத்தையே தடுத்திருக்கு அந்த குளிரலை. சரி, இப்போ தென்னரைக்கோள புயல் செயலிழந்து கொண்டிருக்கிறது. நாளை முற்றிலும் செயலிழக்க போகிற காரணத்தினாலே சரி, தென்னரைக்கோள வெப்ப நீராவி, தென்னரைக்கோளத்துலதான் இப்ப சூரியன் குத்துக்கதிர் இருக்கிறது. அந்த வெப்ப நீராவி இந்த புயலுக்கு வரப்போகிறது. சரி, சுழன்று உள்ளே நுழைய போகிறது. குளிர்காற்று குளிர்வித்தல் தமிழ்நாட்டின் மீது நடைபெற போகிறது. சரி, இதனால மழை பொழிவுல குறைவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து இது உள்ளே விரிவடையும் பொழுது கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இதெல்லாம் பெய்யும். மேலும் அது கடக்கும் பொழுது 1ஆம் தேதி மதிய மாலையில அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தாண்டி கல்வராயன் மலையை தாண்டி சேலம், ஆத்தூர், சின்னசேலம் எல்லாம் தாண்டி தம்மம்பட்டி, அதாவது கொல்லிமலை, அச்சமலை, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த பக்கம் ஈரோடு போய் ஈரோடுக்கும் திருப்பூருக்கும் இடைப்பட்ட கரூர் மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி என்று போய் பாலக்காட்டு கனவே அரபிக்கடல் போய், ஆனா அங்க இருந்து செல்வகுமார் சொல்றதை பார்த்தா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ல எந்த பஸ்லாம் போகணும் டைம் கீப்பர் சொன்ன மாதிரி இருக்கு. அப்ப ஒரு இடத்தையும் வண்டி போகாம இல்ல, எல்லா வண்டியும் இருக்கு. சேலம், திருச்செந்தூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஒரு பக்கத்துல மதுரை, தென்காசி, இப்படி கதையா இருக்கு. நீங்க சொல்ற கதை அது முடிவில்லை, அதுக்கு முடிவில்லை. அரபிக்கடல் போய் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அங்கே நீலகிரிக்கு மழை பொழிவை கொடுத்து நீலகிரி மழை பவானி சாகரை நிரப்பி, வயநாடு குடகு மழை கர்நாடகாவை நிரப்பி மேட்டூருக்கும் நீர் வரப்போகிறது. ஆஹா, பெரிய சிக்கல். சரி, அந்த அளவிற்கு ஒரு வாரத்திற்கு 4-5 நாளைக்கு தொடர் மழை பொழிவு. அதாவது அரசை அங்கும் இங்கும் அழைக்க போகிறது. அப்படிதான் இப்போ நாம இதை சொல்லலாம். சரி நாட்களில் ஐயா, இதுக்கு மேல பயம் காட்ட வேணாம், பார்ப்போம். நீங்க சொல்றது தமிழகத்தினுடைய ஒரு அவேர்னஸை எடுத்துக்கிடலாம். உண்மையிலே பார்க்கும் ஒரு எப்படி இருக்கிறது. நாங்கள் அனத்தம் நாங்களே ஸ்டுடியோக்கு வந்து தான் நிகழ்ச்சியை பண்ணணும். நீங்க சொல்றது உள் மாவட்ட மக்கள் மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரவேற்க சென்னை மட்டும்தான் அச்சத்தில் இருக்கிறார்கள். உள் மாவட்ட மக்கள் மழை, ஏரிகள், குளங்களை நிரம்ப வேண்டும் என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நன்றி. நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம போலாம். வெற்றி செல்வன், இப்பொழுது நாம் பேசினது ஒரு வானிலை ஆய்வாளர் செல்வகுமாருடைய கருத்தை நம்ம எல்லாரும் கேட்டோம். நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்ச மக்களும் கேட்டார்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, அதிக பாதிப்பு எதிர்பார்த்திருக்கிற மக்கள் ஒரு பக்கம், சென்னையில் இன்னைக்குடைய கட்டமைப்பு நிலைகளை இந்த இறுதி கருத்தில் பேச போகிறோம். 90% பணிகளை நிறைவேற்றிருக்கிறதாக திமுக அரசு சொல்கிறது. 700க்கு மேற்பட்ட தாழ்வான பகுதிகள் என்று சென்னையில் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி 1.5 மாதத்துக்கு முன்பு ஆற்காடு ரோடு, கீழ்ப்பாக்கம், மில்லர் ரோடு, புரசைவாக்கம் மட்டுமல்லாமல் பர்ணபி ரோடு,
இன்னும் பல இடங்களில் கோடம்பாக்கம், லிபர்ட்டி பக்கம், அங்கே எல்லா இடங்களிலும் பணிகள் நடக்கின்றது. ஒரு குறைய அரசு சொல்கிறது என்னவென்றால், மெட்ரோக்கான தோண்டி இருக்கக்கூடிய பள்ளங்கள் ஆபத்தான பள்ளங்கள், இவற்றில் தண்ணி நிற்கின்றது, பணிகள் எங்களுக்கு செய்ய முடியவில்லை என்று 4 வருஷம் கழித்து திமுக கையை விரிக்கிறது என்று எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு நகரமாக இது இந்த செய்தி செப்டம்பர் 24ஆம் தேதி காலை தமிழ்நாடு அரசின் சார்பில் கொடுக்கப்பட்டது. இந்த அப்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல மெட்ரோ ஒர்க் நடக்குது, வேறு எதுவும் நடக்குது அப்படிங்கிறது, இந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அரசு எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நிர்வாகம் இருக்கு, அவசர கால முன் தயாரிப்பு நிலை. அதாவது டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செயல்படுறதில்ல, முன் தயாரிப்பு நிலை. ஏனென்றால் சைக்காலஜிக்கலாக நீங்க ஒரு டிசாஸ்டர் ஃபேஸ் பண்ணிட்டு கூட ரெடி ஆகணும். ஒரு ஆர்மி பர்சன், ஒரு போலீஸ் பர்சன், ட்ரைனிங் பர்சன், அதாவது உளவியல் ரீதியாக அவங்க வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு வந்தால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற பயிற்சி அவங்களுக்கு இருக்கு. ஆனால் வருவாய்த்துறையில் இருக்கவங்க பண்ண முடியாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வருவாய்த்துறை தான் இங்கே வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறாங்க. வருவாய்த்துறையோட சேர்ந்து தான் இருக்குது. நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ரெண்டாவது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக சட்டமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு சுனாமியின் பாதிப்புக்கு பின்பாக நம்மளோட நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு பேரிடரை எதிர்கொள்வதற்கு அப்படிங்கிறது போதுமான தயாரிப்பு நிலையோடு இல்லை என்பதற்காக தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தோம். அப்போ தமிழகத்தளவுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் இருக்கும். மாநிலத்துக்கான தலைமை அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய குழு இருக்கும். இந்த குழு பீரியாடிக்கலாக அவங்க வந்து அந்த கமிட்டி கூட்டி இந்த எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, சென்னைக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த பீரியாடிக்கல் அப்டேஷன் நடக்கணும். கரெக்ட். அப்படியான அப்டேஷன் மூலமாக தான் ஒரு நிர்வாக ரீதியாக சரி மெட்ரோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த இடத்துல இப்போ மழை பொழிவு வந்தால் அதை வந்து எதிர்கொள்வதற்கு என்ன ஏற்பாடு இருக்குது. இது இன்னைக்கு நடக்க முடியாது. அக்டோபர்ல நவம்பர்ல அப்டேஷன் பண்ண முடியும். இயர் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஜனவரி 14 பொங்கல் கழித்த பின்பே அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகும். இப்போ வந்து மெட்ரோ ஒர்க் நடக்குது. ஆமா, மெட்ரோ ஒர்க் நடக்குது அப்படின்னா அவங்க என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அதே மாதிரி ரிஸ்க் ரிடக்ஷனுக்கான ஸ்டடியும் அவங்க பண்ணணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது என்ன மாதிரி ரிஸ்க் வர இருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுங்களா, அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த எமர்ஜென்சி பிளான்ல அப்டேட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் செயல்படணும். எனக்கு வந்து நான் போய் களத்தில் போய் நின்று தண்ணியை வந்து வெளியேற்ற வேண்டிய நிலைமை இருக்குன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு எனக்கு முதல்ல தெரியணும். எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே எவ்வளோ டெப்த்தான பள்ளம் இருக்குது, அப்போ அந்த இடத்துல நம்ம மோட்டர் தேவைப்படுமா, எங்கள் மக்களை நம்ம போகக்கூடாதுன்னு அறிவுறுத்த வேண்டும், எந்த சாலையில் நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் இருக்கு இல்லையா. இப்போ தண்ணியை தேங்கிருச்சு இவ்வளோ தூரம் வரும்போது நிறைய பள்ளங்களை விழுந்து இறந்த சம்பவங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னா எந்த சாலையில் என்ன வேலை நடக்கின்றது முதற்கொண்டு எல்லாமே நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அப்படியான ஒருங்கிணைந்த அளவிலான இருக்கக்கூடிய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கா, அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கா, அந்த சேஃப்டினஸ் நம்ம வந்து உறுதி பண்ணிட்டோமா, அந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. ஒரு கேள்வி, மெட்ரோ வந்து நகர் விரிவடைவதில் அவாய்ட் பண்ண முடியாது. 63,000 கோடி திட்டம், மத்திய அரசு 33,000 கோடி, தமிழ்நாட்டு அரசு 18,000 கோடி, இதெல்லாம் ஒரு கருத்து. இப்பொழுது மெட்ரோவை நகர்ப்புற வளர்ச்சிக்கு தேவை என்ற நேரத்தில் இதுவும் தேவை. அப்படி என்றால் இங்கே இந்த ரெண்டையும் இணைப்பையும் எங்கே ஏற்படுகிற குறை என்று பார்க்கிறோம். ரெண்டும் செய்துபட்டு தான் ஆக வேண்டும். ஆமாம், அதை குறை சொல்கிறது. அதற்கு தான் நான் சொல்கிறேன், இந்த கமிட்டி இருக்குங்களா, இந்த கமிட்டிக்கு குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 3 வாட்டி கூடி பேசணும். அந்த சீஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய கமிட்டி இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தனியாக இருக்குது. இந்த 2 கமிட்டிகளும் வந்துட்டு பீரியாடிக்கலாக அவங்களுக்குள்ளே கூடி பேசி ஆல்ரெடி என்ன நம்மகிட்ட பிளான் இருக்குது, எதை அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, சென்னைக்கு என்ன புதிய பிரச்சனை உருவாகி இருக்குது, அது எப்படி எதிர்கொள்ள போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி புதிய சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக வருது, அப்போ அதிகப்படியான சைக்ளோன்ஸ் நம்ம எப்படி எதிர்கொள்வதற்கு என்ன மேம்பாடு செய்ய வேண்டியிருக்கும், மழை வெள்ளம் அதிகமாக வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆன் அர்பன் ஃப்ளட்டிங் இருக்குது, நேஷனல் டிசாஸ்டர் கைட்லைன்ஸ் ஆன் சைக்ளோன்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு இங்கே நடைமுறையில் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லேருந்து ஆரம்பித்து அதுக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டம்லேருந்து ஆரம்பித்து மக்களை எப்படி நீங்கள் ரெஸ்கியூ பண்ண போகிறீங்க, எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க என்பதற்கான கிளியர் கட் பிளான் வேணும். யார் யாருக்கு என்ன பொறுப்புங்கிறது வேணும். இப்போ என்ன பொறுப்பு அப்படின்னா இந்த பகுதியில் இந்த தன்னாளர் நல்லா சிறப்பாக செயல்படுறாரு, அதனால் அவருக்கு நம்ம வந்து இந்த பொருளெல்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்தில் இவர் செயல்படுறாரு, அதனால் இவர் கொடுக்குறோம் அப்படின்னு ஆள் பார்த்து கொடுக்குறோம். அப்படி அல்ல, ஒரு நிர்வாகம் அப்படி இயங்கக்கூடாது. இப்போ நியூயார்க் நகரம் இருக்குல்ல, அதனோட தலைவர் தந்தை அப்படின்னா மேயர் தான் அந்த பிரச்சனையை செய்யணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய பொறுப்பு. அப்ப இங்க நம்மளுடைய நகரத்தினுடைய மேயர் அந்த அளவுக்கு எக்யூப்டா செயல்படுற அளவுக்கு எல்லா விதமான இது மக்கள். நான் என்ன ஒன்று சொல்றேன், இப்போ அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மக்களுடைய நம்பிக்கையை பால் பிடிக்கிறது. பிரியா அம்மாண்டு ஒரு நிமிஷம் வச்சிருக்கிறாங்க. அவங்க பெரிய ஒரு எபிலிட்டியான ஒரு தன்மை கொண்ட மேயராக தெரியவில்லை. ஒரு சிறிய வயது. இங்கே அதெல்லாம் பேச வேண்டியதில்லை. இங்கே அந்த கட்டமைப்பு சமத்துவம் அதெல்லாம் இல்லை. ஒரு துறைக்கு ஆளுமையை சரியாக வைக்கணும். நேருவின் சார்பில் யார் பேசுகிறா? கே நேரு பேசுகிறார். நேருவின் சார்பில் யார் பேசுகிறா?
சேகர் பாபு பேசுறாரு. அப்ப இந்த நிர்வாக கட்டமைப்பில் என்ன ஒரு கோளாறு இருக்கு? நான் ஓப்பனா பேசுறேன், எக்ஸ்ட்ரீமா எக்ஸாக்சரேட் பண்ணி சொல்லலை. நீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய நிறைவு கருத்தை. இல்லை, இது துறை சார்ந்த விஷயங்களை அந்தந்த ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் பேசணும். அடுத்தவங்க பேசுறது சரியில்லை. இல்ல, மேயர் பேச வேண்டியதை மேயர் தானே பேசணும். ஏமா நீ இருமா, நான் பேசுறேன், ஏமா நீ இருமா, என்ன கருத்து? அப்படி பேசக்கூடாது. அதாவது மேயர் செய்ய வேண்டியதை அமைச்சர்கள் எழுதக்கூடாது, அமைச்சர்கள் செய்ய வேண்டியதை மேயர் பேசக்கூடாது. அவங்களோட துறை சார்ந்த விஷயங்களை அவங்க தான் பேசணும். கார்பரேஷனை பொறுத்தவரையில் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மா தான் பேசணும். அதை வேணால் அமைச்சர் இடத்திலிருந்து வாங்கி பேசலாம், பக்கத்தில் சொல்லலாம், அவருடைய கருத்தை வாங்கி பேசலாம். மேடம் இதை கொஞ்சம் சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நீங்கள் அதை விட்டு பொதுக்களத்தில் உட்காந்து ஏமா நான் பேசுகிறேம்மா, ஆனால் என்ன கதை? அது அவ்வளோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ இன்னொன்று வானிலை ஆய்வாளர் சொன்னார். சொல்லுங்க. சென்னையில் மட்டும்தான் நம்ம மழைக்காக அழுதுகிட்டு இருக்கிறோம். சரி. ஆனால் மற்ற இடங்கள் எல்லாம் மழை இல்லைன்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வராதா? அதான் உண்மை. செல்வகுமார் சொல்கிறேன், என்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டு முடியல, ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கேட்குறேன். புதன்கிழமை நிலவரப்படி 15 நாளுக்கான தண்ணி தான் இருக்குங்கிறாங்க. எந்த ஒரு குன்றகும்படின்னு ஒரு கிராமம், அந்தவாசி வட்டத்தில். அங்கெல்லாம் வறட்சியா இருக்கு, வறட்சி, பயங்கரமான வறட்சி. அது மட்டும் இல்லை, இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 89-90 அணைகள் இருக்கு. இந்த அணைகள்ல இன்னும் 75% அணைகள்ல நீர் நிரம்பவில்லை. இதுதான் நிலைமை. இதே நிலைமை நீடிச்சுதானா அங்கெல்லாம் மழை பெய்யாம போனா உங்களுக்கு வர ஏப்ரல் மேல தண்ணி பஞ்சம் வந்துடும். சரி, இதுதான் நிலைமை. இப்போ என்னன்னா, வறட்சியான பகுதிகளுக்கு செழிப்பான பகுதியிலிருந்து தண்ணியை கொண்டு போகிற திட்டத்தை, பெரிய திட்டம் அதை செஞ்சிருக்கணும்ல எல்லாரும். யாரு பொதுவாக சொல்றேன் இல்லை, அதாவது வறட்சியான பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வர்றதுன்னு இருக்குது இல்லை. இந்த குடி தண்ணீரை பொறுத்தவரையில் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ரொம்ப தூரத்துலேருந்து காவேரியிலேருந்து கூட்டுக்குடிநீர் திட்டம், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்தந்த இடத்துலயே லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸை கண்டுபிடிச்சி அதிலேருந்து தண்ணி கொடுக்கறது தான் அறிவுடைமை. அதை விட்டுட்டு காவேரியிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போடுறேன் அப்படின்லாம் சொல்கிறதுலாம். இப்போ நம்ம வீராணம் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுவே அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ஒரு வேஸ்ட்டு தான். அதை விட இன்னும் லோக்கலாக இருக்கக்கூடியதை பூரா ஆர்வஸ் பண்ணாலும். ஒரே ஒரு கேள்வி நிறுதியா, தவறான மாடல்கள் 1970களுக்கு பின்பு திரு கருணாநிதியால் சென்னையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மறைந்து போய்விட்டார், அவரை குறை சொல்வதற்காக நான் தயாராக இல்லை. வள்ளுவர் கோட்டம் என்ற ஒரு மாபெரும் தமிழர் கலாச்சார சின்னத்தை அரசு இடத்தில் ஆக்கிரமிப்பாக தண்ணீர் கேப்சரிங் பிளேஸில் கட்டி ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்திக்கிட்டு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றேன். அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அதை நான் முழுசாக மறுக்கிறேன். ஏன் தெரியுமா, அந்த வள்ளுவர் கோட்டம் கட்டின இடம் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்த இடம். அதுக்கு முன்னாடியே அந்த நுங்கம்பாக்கம் லேக் ஏரியான்னு ஒரு டெவலப்டு பிளாட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு லேக் ஏரியா தான், அதுதான் முதல்ல வந்தது. அப்பவே ஏரி காலி ஆயிடுச்சு. ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஆமா, அதாவது அது யாருடைய ஆட்சியில? திமுக ஆட்சி. அது எந்த ஆட்சின்னு எனக்கு தெரியாது. 67 அண்ணாதுரை 1 வருஷம் தான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குப்பை கொட்டியிருப்பாங்க, பக்கத்துல பிள்ளைகள்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்க, நானே பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி இருந்த இடத்துல தான் அந்த வள்ளுவர் கோட்டம் வந்தது. இன்ஃபேக்ட் அந்த வள்ளுவர் கோட்டம் வந்ததுனால அந்த இடத்தினுடைய சுற்றுச்சூழல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனா அதுக்கு மற்ற இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு. சரி, இன்னமும் அந்த இடத்துல எல்லாம் தண்ணி தேங்க தான் செய்யும். ஏன் சொல்றேன்னா, ஒரு தவறான முன்னுதாரணங்கள் காரணமாக அழகுமிக்க சென்னை ஆக்கிரமிப்பின் உட்பட்டிருக்கிறது. அதே சமயம் இன்னொரு அரசியல் கலாச்சாரம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு அரசாங்கம் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை ஆக்கிரமிக்கின்ற போது நாங்கள் சமூக உரிமை பேசுகின்றோம், சமூக நீதி பேசுகின்றோம், பேசித்தான் ஆகிறோம். நானே பேசுகிறேன், எல்லாரும் பேசித்தானே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிக்கல் இருக்காது. ஐயா, நிறைவு கருத்து ஒன்று தான். உலகத்தில் அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி உட்பட்ட எல்லா முன்னேறிய நாடுகளிலும் அநேகமாக மழைக்காலத்திலே நகரங்கள், மாநகரங்கள் மழைக்காலத்தில் தத்தளிச்சுட்டு தான் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சைனாவில் நடந்திருக்கு, ஜப்பானை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, டோக்கியோவே மண்ணில் இருந்துகிட்ருக்கு. அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன் அப்படின்னா, தண்ணீருக்கும் மழைக்கும் நகரம், மாநகரம், கிராமம் அப்படிலாம் பார்க்கலாம். எங்கே பொழிகிறதோ அங்கே இருக்கிறதா சேர்த்து. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நகரமயமாக்கல் செய்கிற போது இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் சென்ற வாரம் அதை பற்றி பேசும்போது, இந்தியாவிலேயே மிக அதிகமாக நகரமயமாக்கல் செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, அதனால் எங்களுக்கு கூடுதல் நிதி வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம எங்கேயோ சொன்னோம். அது தப்பான விஷயங்க. அதுக்கு போய் நீங்கள் நகரமயமாக்கலுக்கு எதிரான திட்டங்களுக்கு தான் நிதி உதவி கேட்கணும்.
சரிங்களா? என்னோட ஐயாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யூ கேன் கிளைம் மோர் ஃபைனான்ஸ் ஃபார் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் டீஅர்பனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் நாங்கள் நிறைய அர்பனைசேஷன் பண்ணி வச்சிருக்கோம், அதனால் எங்களுக்கு கூட நிதி கேட்கறது வந்து ஒரு முரணாக எனக்கு தெரியுது. சரிங்களா? அது வேண்டாம். அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பல நீண்டகால திட்டங்கள் இப்போ தேவைப்படுகின்றன. உலகத்தில் கூட அத்தனை நகரங்களும் மாநகரங்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிடாக இதை நான் பார்க்குறேன். அது சென்னை மட்டும் அது விதிவிலக்காக இருக்க முடியாது. செல்வகுமார், ஒரே ஒரு கருத்து, இப்போ உள்ள நிலவரத்தை கருத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. மறுபடி மக்களுக்கான ஒரு அறிவிப்பு எது இருக்கா? அதாவது நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு மழை பொழிவு என்று சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த மழை பொழிவு உள் மாவட்ட மக்கள் வரவேற்கிறார்கள். சரி. தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் அச்சமோ பீதியோ அடையாமல் சரி முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்காகவே இந்த அறிவிப்பை தவிர, டாக்டர் சொன்னது மாதிரி நிறைய ஏரிகள் நிரம்பாமல் இருக்கிறது, அணைகள் நிரம்பாமல் இருக்கிறது. அனைத்தும் நிரம்புவதற்கான நன்மைக்கான மழை என்று உள்ளேயும் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக அச்சமோ பீதையோ அடையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப சிறப்பு. ரொம்ப நல்லா பேசினதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய விஷயங்களை மனம் தொடர்ந்து பேசணும். இந்த நிகழ்ச்சியை மக்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்ட நாங்கள் தயங்குவதில்லை. அரசாங்கத்தின் தோழர் வெற்றி செல்வன் அவர்களை சொல்வதை மாதிரி ப்ரிப்பரேஷன், ப்ரிகாஷன், நிறைய மெத்தட் சொன்னார், ரெஸ்கியூ ஆப்ரேஷன், இதற்கெல்லாம் அரசு சரியான விவகாரத்துக்கு முன்பு அப்பப்போ அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமானது. அரசாங்கம் இந்த அப்டேட்ஸை தவறி இருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு அக்டோபரில், நவம்பரில் நாங்கள் முடிவெடுக்க முடியாது இல்லையா? இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக விவகாரம். ஆனால் ஒரு விவகாரம் மட்டும் இங்கே தொடர்ந்து பேசப்படுகிறது, நிதி எங்களுக்கு வரவில்லை என்பது மட்டும் அரசியல்தனமாக போகின்ற போது இந்த டிசம்பர் நாளை எப்படி இருக்கும் என்பதை பேசுவோம். சிறப்பு மிக்க உங்கள் அனைவருக்கும் ஜெயா பிளஸ் சார்பில் நான் உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா செல்வகுமார், உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் சந்திப்போம்.